Hi friends, welcome to Tamil Flavors. 27th day classல lining blouse எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி கட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம சாரியோட பிளவுஸ் எடுத்துக்கணும். சாரில இருந்து பிளவுஸை கிழிச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே சேம் கலர்ல துணி லைனிங் துணியும் 80 சென்டிமீட்டர் பிளவுஸ் 80 சென்டிமீட்டர்ல லைனிங் பிளவுஸ் லைனிங் துணி வாங்கி வச்சாச்சு. ஒல்லியா இருக்கவங்களுக்கு 80 சென்டிமீட்டர், கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் லைனிங் வாங்கணும். இப்போ நம்ம அளவு பிளவுஸ் இது, இந்த பிளவுஸ் அளவுக்கு ஜாக்கெட் இதுல தைக்க போறோம். இப்போ நம்ம பிளவுஸ் தைக்க போறோம். பிளவுஸ் வந்து பிளவுஸ் ரொம்ப சின்ன பிளவுஸ். பிளவுஸ் இப்படி பேக் சைடுல இப்படி போட்டுக்கிறோம். பேக் சைடுல போட்டு பிளவுஸ் இந்த ஷோல்டர்ல இருந்து டாட் வரைக்கும் எவ்வளவு ஹைட்னு பாத்துக்கிறோம். 12 இன்ச்சு இருக்கு கரெக்டா. 12 இன்ச்சு உயரம் இருக்கு. நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டு 14 இன்ச்சு ஹைட் வச்சுக்கிறோம். லைனிங் துணியை கரையை அந்த பக்கமா போட்டு இப்படி வச்சுக்கிறோம். மடிப்பு நம்ம சைட்ல வரணும். 14 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 14 இன்ச்சு உயரம். இந்த பேக் சைட்ல இந்த ஹை ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு உயரம்னு பாத்துக்கிறோம். பார்த்து 14 இன்ச்சு உயரம் இருக்கு எடுத்துக்கிட்டாச்சு. பிளவுஸ் அளவு பிளவுஸ்ல 12 தான் இருக்கு. நம்ம கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிக்க பேக் சைடு மடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம். இப்படி கரெக்டா இப்படி வச்சுட்டு ஷோல்டர்ல இருந்து பிளவுஸ் எடுத்துக்கணும் உயரம். இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். 12 இன்ச்சு 12. ஒரு 1.5 இன்ச்சு விட்டா கூட போதும். மடிப்பு எவ்வளவு மடிப்பு வேணுமோ 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். ஹைட் எடுத்துக்கிறோம். ஒயர் எடுத்தாச்சு. அகலம் வந்து பாடி லூஸ் வந்து அக்குள் டு அக்குள் அகலம் எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம். இப்படி ரெண்டா வச்சுட்டு இதுல இருந்து 18 இன்ச்சு இருக்கு. இப்படி உள் பக்கமாவும் எடுத்துக்கலாம். உள் பக்கம் நமக்கு துணி எவ்வளவு விட்டுருக்காங்கன்னு பார்த்து உள்ள இந்த துணியோட சேர்த்து எடுக்கணும். அக்கிள் கீழே இதுல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா எடுக்கணும். தச்சு முடிச்ச பிறகு 18 வரை 20 இன்ச்சு எடுத்திருக்காங்க. 20 இருக்கு. இப்படி வச்சு 20னா நம்ம 4 மடிக்கும் போது 10 இன்ச்சு எடுத்துக்கிறோம். டவுட்டா இருந்ததுன்னா ஃப்ரண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொக்கில இருந்து இது வரைக்கும் 9 இன்ச்சு 10 இன்ச்சு. இதுல இருந்து நம்ம 10 எடுத்துக்கிறோம். இது எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். எங்க பார்த்தாலும் 10 இருக்குதான்னு பார்த்துக்கிறோம். இது பேக் சைடு. இந்த மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். இப்ப என்ன பண்ணணும், பேக் மட்டும் 2 அப்படி தனியா மடிச்சுக்கிறோம். பேக்கை மடிச்சு நெக் எடுக்கிறோம். இந்த முதுகு பட்டி இப்படி இந்த மடிக்கிறது விட்டதை இப்படி கீழே வச்சுக்கிறோம். மடிக்க 2 இன்ச்சு விட்டு முதுகு அப்படியே இந்த சைடு வச்சிடுறோம். வச்சுட்டு இதுல இருந்து நெக் இப்படி வச்சு நெக் இப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். பேக்கை தனியா கட் பண்ணி எடுக்கிறேன். இது முதுகு மடிக்கிறதுக்கு, இது முதுவோட உயரம், இது கழுத்தோட அளவு எடுத்தாச்சு. நெக்குக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு உயரம் எடுத்திருக்கேன். கழுத்து வந்து இது ஒரு 2 இன்ச்சு தான். 2 இன்ச்சு அதை அப்படியே வச்சு இந்த ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறோம். ஷோல்டர் அளவு எடுத்து இதுல இருந்து இந்த ஸ்லீவோட அளவு, கையோட ஃபர்ஸ்ட் அளவு எடுத்துட்டு இந்த சைடு அளவு, இதுல இருந்து இந்த உயரம், அக்கிள்ல இருந்து இந்த உயரத்தை எடுத்துக்கிறோம். இது மடிக்கிறதுக்கு இது இதுல இருந்து கை அளவு, இது இதுல இருந்து ஹார்மோல் அளவு. ஹார்மோல் அளவு இதுல இருந்து இப்படி பார்த்து கரெக்டா இருக்கும். இது வரைக்கும் பேக், இது ஃப்ரண்ட். இப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோம். 1
இதை கட் பண்ணிடும். கழுத்து அகலம், கழுத்தோட உயரம் வந்து 7 இன்ச்சு, கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஹார்மோல் வந்து 5 இன்ச்சு, சைடு வந்து 7.5 இன்ச்சு. இது பாடியோட அகலம் 10 இன்ச்சு, ஹைட் பிளவுஸ் ஹைட் 12 இன்ச்சு. இது முதுகு பட்டி மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடணும். பேக் கட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் மடிக்கிறது இங்க ஒரு அர்க்காட் போட்டுக்கிறோம். பேக் ரெடி. ஃப்ரண்ட் எடுக்க போறோம். ஃப்ரண்ட் அதே மாதிரி இதை வச்சுட்டு இதையே அப்படியே வச்சுக்கலாம். அதே இடத்துல இதை வச்சுக்கணும். இதே வச்சு இதை அப்படியே மார்க் போட்டுக்கணும். இது ரொம்ப ஈஸி மெத்தட். பேக்கெல்லாம் அளவுக்கே வேண்டாம். ஃப்ரண்ட் நெக் மட்டும் பேக்ல கொஞ்சம் லோவா இருக்கும், ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த சைட்ல வச்சுக்கணும். ஷோல்டர்ல இருந்து நெக் கொஞ்சம் மேல இப்போ இது நெக்கு எடுத்து நெக்கு வரைஞ்சாச்சு, ஆம்பூல் அப்படியே வரைஞ்சாச்சு, சைடை வரைஞ்சாச்சு. இப்போ ப்ளவுஸை எடுத்துடணும். எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல இருந்து இந்த டாட் பிடிச்ச இடத்துல இருந்து இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர்ல இருந்து ஷோல்டர் 2ஆ மடிச்சு டாட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு 3 கொக்கி வரைக்கும் ஹைட் 4ஆவது கொக்கி வரைக்கும் இங்க டாட் பிடிக்கிறதுக்காக 4ஆவது கொக்கி வரைக்கும் இதுல இருந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி சைடுல இந்த பட்டி வரைக்கும் இந்த அளவு குறிச்சுக்கிறோம். சைடுல பட்டி அளவு, ஓப்பன் சைடுல வந்து கொக்கி 4ஆவது கொக்கி வரைக்கும். இது இந்த டாட்ல இருந்து சென்டர்ல பாதி டாட். இப்போ இதுல இருந்து ஷேப் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணிடணும். முதல்ல லைனிங்கை வெட்டிட்டு அப்புறம் இந்த லைனிங் பீஸ் அப்படியே ப்ளவுஸ் உள்ள போடணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக் 6 தான் வச்சிருக்கேன். பேக் நெக் வந்து 7 இருந்தது. பேக் நெக் வந்து 7 வச்சோம். பேக்கோட நெக் 7, இது வந்து 6 தான் வச்சிருக்கோம். கொஞ்சம் 1 இன்ச்சு மேல தூக்கி வச்சிருக்கோம். மற்றது எல்லாம் ஒரே அளவு தான். இங்க 2, இது 3, இது 5, இது அப்படியே நெக்கை மட்டும்தான் 1 இன்ச்சு மேல தூக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும், இங்க இருந்து ஒரு 4 இன்ச்சு எடுத்துக்கணும். இந்த ஷோல்டர் வந்து அப்படியே டபுளா அப்படி 2ஆ மடிச்சுக்கணும். கரெக்டா தான் கணக்கு. ஷோல்டர் அப்படி மடிச்சு அதுல 1/3 வரும். இந்த ரவுண்ட்ல 1/3 வரும். இது கரெக்டா இப்படி சென்டர், இதான் சென்டர். பிளவுஸ் இது 2ஆ அப்படி மடிச்சு இதுல இருந்து ஒரு கோடு போட்டு 1 இன்ச் அகலம் வச்சுக்கணும். டாட் இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா போட்டு இதுல இருந்து டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் அகலம், 2 இன்ச்சு நீளம். இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்கிட்டு ஒரு மெலிசா டாட். அப்புறம் இதுக்கு நேரா அகாமூல்ல இருந்து ஒரு டாட், 3ல 1. இது வந்து 3 இன்ச்சு இருக்கணும். 1/4 இன்ச்சு அகலம் தான் பிடிக்கணும். இது 2.5 இன்ச்சு அகலம் பிடிக்கணும்.
2 இன்ச், இது 2 இன்ச், இது அகலம் 1 இன்ச், இது 3 இன்ச். இப்படி போட்டு இது டாட் பிடிக்கிறது. இது ஓப்பனுக்கு வந்து ஒரு சைடா கட் பண்ணிக்கணும். பேக் ஓப்பன்னா இது வெட்டக்கூடாது. இந்த சைடுல 4 இன்ச், ஓப்பன் ஒயர் 4 இன்ச், இது 5 இன்ச், இந்த சைடுல 5. அது எல்லாம் ஒவ்வொருத்தர் அளவு பிளவுஸை பொறுத்து இருக்கு. ஃப்ரண்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் முடிச்சிருச்சாச்சு. இனி ஸ்லீவ் வெட்டிக்கணும். பேக் ரெடி, ஃப்ரண்ட் ரெடி. இப்ப ஸ்லீவ் வந்து பண்ண போறோம். எல்லாமே இந்த லைனிங் துணிகளே. இது பேக் வெட்டின பாகம், இது ஃப்ரண்ட் வெட்டினது, இது கை வெட்டுறது. கைக்கு அப்படி நேர் நூல் இப்படி 2ஆ மடிச்சுக்கிறோம். கையை வந்து இப்படி வச்சு இந்த மடிப்பு பாகம் கையோட உயரத்தை இப்படி வச்சு தையல் கொஞ்சம் மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். இங்க குறிச்சிக்கிறோம். அதுல இருந்து ஹார்மோலுக்கு இங்க அக்கள் இது வரைக்கும் குறிச்சிக்கிறோம். இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும். 1 இன்ச்சு மடிக்கிறதுக்காக இப்படி அளவு எடுத்துக்கணும். இப்படி ரவுண்ட் போட்டுக்கணும். கை நீளம் 5 இன்ச்சு தான், நம்ம 6 வச்சிருக்கோம். மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கையோட அகலம் 8 இன்ச்சு. இப்ப கை ஸ்லீவை வெட்டிட போறோம். கையை கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், 2 கையும் பிரிச்சிடணும். 2ஆ பிரிச்சுட்டு இது ஒரு சென்டர்ல இருந்து இப்படி ஷேப்பா எடுத்து முன்னாடி ஆழம் இது 1 இன்ச் அகலம் எடுத்துக்கணும். இதுல வந்து அப்படியே வளைவா எடுத்துக்கணும். இது ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். நடு பாகத்துக்கு ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். இது வந்து முன்னாடி பாகம் பிளவுஸ் தைக்கும் போது இது ஃப்ரண்ட்ல வரணும். அது அடையாளத்துக்காக இதுல குட்டியா ஒரு மார்க் பண்ணிக்கணும். தைக்கும் போது முன்னாடி வரணும், ஃப்ரண்ட். இது ஃப்ரண்ட் வரும். இது ஸ்லீவ் வெட்டியாச்சு.